Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் ஹெல்த்தியர் பிரெட் பண்ணுறோம், மைதானில் பண்ணல, நாங்கள் பலவிதமாக மற்ற கிரெயின்ஸில் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நெட்லேயும் கிடைக்குது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயும் கிடைக்குது. ஸோ முதல்ல நம்ம ஃபுல்லாக கிரெயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்த பேசலாம். இப்போ பிரெட்டு மைதாவில் பண்ணுறாங்கன்னா, மைதா என்னது? ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார். அப்படின்னா கோதுமையில் நார் சத்து, புரத சத்து ரொம்ப கம்மி, மெயினாக மாவு சத்து உள்ள ஒரு ஐட்டம் எடுத்து அவங்க பிரெட்டு பண்ணுறாங்க. ஸோ இது டெஃபினட்டாக குளுக்கோஸ் செய்யத்தும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லது இல்லை, அண்ட் இது பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்து கோதுமை. கோதுமைன்னா என்ன? ஹோல் வீட். அந்த கோதுமையை அப்படியே மாவாக்கி அதில் பிரெட் பண்ணுறோம். இது ரொம்ப குறவு பேர் தான் பண்ணுவாங்க. இந்த சவர் டோ பிரெட் பண்ணுறவங்க கூட ஹோல் வீட் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இது மிக்ஸ் ஆஃப் ஹோல் வீட் அண்ட் மைதா. இல்லைங்க, நாங்கள் அதை பற்றி பண்ணுறதே இல்லை, நாங்கள் பண்ணுறது சூஜி பிரெட். இப்போ சூஜின்னா என்ன? இப்போ கோதுமையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க? ஒன்று சூஜி, இல்லை இது ரவான்னு கூட நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வெர்மிசில்லி இல்லை சேமியான்னு சொல்லுவோம். இது ரெண்டும் எப்படி பண்ணுறாங்க? கோதுமையில் இருக்கிற நார் சத்தை எடுத்துட்டு சிறிய அளவு அதில் புரத சத்து இருக்கும். இது தான் உங்களுக்கு ரவை. இப்போ ரவையில் நீங்கள் பிரெட்டு பண்ணால் கூட என்ன ஆகும்னா, இதில் நார் சத்து ரொம்ப குறைவு. இதை என்ன பண்ணோன்னா இது கூட சுகரை ஏற்றும். ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோட பேசிகிட்டு இருக்கச்சே டயட்டை பற்றி நம்ம என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணலாம், இல்லை உடைச்ச கோதுமை யூஸ் பண்ணி நீங்கள் உப்புமா செய்யலாம், அந்த மாதிரி சொல்லுவோம். உடைச்ச கோதுமையில் பிரெட் பண்ணால் வேறு விஷயம். பட் நிறைய சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறது இந்த ரவையை வச்சு. ரவை ஹெல்த்தி கிடையாது, டயபெட்டிஸ்க்கு 100% கிடையாது. இதே கோதுமை ரவையை யூஸ் பண்ணுறீங்கன்னா சரி. பட் கோதுமை ரவை இல்லை கோதுமையில் நம்ம பிரெட் பண்ணோன்னா ஹார்டாக தான் இருக்கும். அதை எதுலையா டிப் பண்ணி சாப்பிட வேண்டி வரும், இல்லைன்னா சுட பண்ணின உடனே சாப்பிடணும். அது எப்படி எல்லாருக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால் இவங்க ஏதாவது நியூட்ரிஷன் தெரிஞ்சு பேசுகிறாங்களா, இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ரவை, சேமியா, மைதாவை விட ரவை சேமியா பெட்டரே வழிய, ரவை சேமியா மைதா மூணுமே ரிஃபைன்டு தான், அதில் நார் சத்து கிடையாது. அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது மூணுமே தவிர்க்கிறது நல்லது. அவங்க யூஸ் பண்ண வேண்டியது ஃபுல் கோதுமை, இல்லை கோதுமையில் உடைச்ச கோதுமை. அதில் 3 சைஸ் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க ப்ரெட்டோ இல்லை என்ன ஐட்டம் பண்ணுறாங்களோ பண்ணலாம். அது எப்படிங்க ப்ரெட்டுக்கு வரும்? அது மாவு மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் வீட் ஃப்ளாரில் தான் பண்ணணுமே வழிய, நம்ம இந்த சேமியா இல்லை ரவா இதை யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன்னா அது டெஃபினட்டாக குளுக்கோஸை ஏற்றும். ஏன்னா அதில் நார் சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கோதுமை பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உடைச்ச கோதுமை, ஏன்னா அது கோதுமையை உடைச்சி கொடுக்குறாங்க. இந்த ரவா, சேமியா, மைதா மூணுமே ரிஃபைன்ட். இதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எந்த விஷயம் மாற்றி பேக்கரி ஐட்டமை ரவா இல்லை சேமியா மைதாக்கு பதில் பண்ணுறாங்கன்னா அதை நம்பாதீங்க, அது நல்லது கிடையாது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. அதுவே கோதுமை இல்லை உடைச்ச கோதுமையில் செஞ்சால் டெஃபினட்டாக அதை நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.